ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 1879ஆம் ஆண்டு ஜெர்மனியில் பிறந்த ஒரு புகழ்பெற்ற கோட்பாட்டு இயற்பியலாளர். சார்பியல் கோட்பாடுகள் மற்றும் ஒளிமின் விளைவுக்கு அளித்த விளக்கத்திற்காக பெரிதும் அறியப்படுகிறார். 1905ஆம் ஆண்டு அவருடைய அதிசய ஆண்டு. பல புரட்சிகரமான ஆய்வு கட்டுரைகளை பிரசுரித்தார். அந்த ஆண்டுதான் அவருக்கு நோபல் பரிசும் கிடைத்தது. இவர் நாசி ஜெர்மனியிலிருந்து வெளியேறி அமெரிக்காவில் குடியேறினார். மேலும் அமைதி மற்றும் அறிவியல் முன்னேற்றத்திற்காக மிகவும் பாடுபட்டார். ஐன்ஸ்டீன் தன்னுடைய காலத்திலே ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானியாக திகழ்ந்தார். அவரிடம் யாராவது கையெழுத்து, அதாவது ஆட்டோகிராஃப் கேட்டால் ஒரு சாதாரண கையெழுத்திற்கு $1, ஏதேனும் நினைவுப் பொருட்களில் கையெழுத்திடுவதற்கு $5 வசூலிப்பார். இருந்தாலும் அவர் இதை பேராசையினால் செய்யவில்லை. இதன் மூலம் கிடைத்த வருமானம் அனைத்தையும் அவர் தர்ம காரியங்களுக்காக வழங்கினார். அது மட்டுமன்றி தான் சொற்பொழிவுகள் ஆற்றுவதற்கு பெற்ற தொகையையும் அவர் நன்கொடையாக வழங்கினார். அந்த காலத்தில் அவர் ஒரு சொற்பொழிவிற்கு கிட்டத்தட்ட $1000 வரை ஊதியமாக பெற்றதாக கூறப்படுகிறது. உங்கள் வருமானம் என்ன என்று எனக்கு தெரியாது. இன்று நீங்கள் பெற்றுக்கொள்ளும் எல்லா செல்வங்களும் உங்களுக்காக கொடுக்கப்படவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும் என்று இயேசு கூறியிருக்கிறார். மேலும் தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். உங்களுக்கு கிடைக்கும் செல்வத்தில் நீங்கள் எவ்வளவு தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கிறீர்கள்? கொடுக்கும் மனம் உங்களுக்கு உண்டா? அல்லது ஆடம்பரத்திற்காக மட்டும் அனைத்தையும் செலவு செய்கிறீர்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். நாமும் நன்மை செய்வோமா? கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றுதானே வேதமும் கூறுகிறது.